சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுலேயே வந்து நல்லா வேகட்டும் கொஞ்ச நேரம். இப்போ புளி ஆட் பண்ணிக்கலாம், கரைச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா சைடில் வந்து நம்ம அரை முடி தேங்காய் எடுத்துருக்கேன். இதோட கொஞ்சமாக 2 ஸ்பூன் போல் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா குழம்பு வந்து கொதிக்க விடலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஓரளவு நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இது வந்து எல்லாத்துக்குமே விட சூப்பராக இருக்கும். சுட சுட இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம்.